ஓகே. ஹர நம பார்வதிபதே ஹரர மகாதேவா. எல்லாம் வெல்ல அகில லோக நாயகி ஆதிபராசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய பாத கமலங்களை பணிந்து நின்று அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எமது ஆலயத்திலே குரோதி வருடத்திற்கான லட்சார்ச்சனை நிகழ்வு இம்முறை கடந்த 22ஆம் தேதி பூர்வாங்கத்தோடு விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் 2வது நாளாக இந்த 8வது ஆவர்த்தி பூஜை நிகழ்வு இப்போது சிறப்பான முறையில் நடைபெற்று நிறைவேறிய தருணத்திலே இப்பொழுது மதிய நேர பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அத்தோடு இந்த லட்சார்ச்சனை நிகழ்வானது இன்றைய தினம் இரவு 8:30 மணியளவிலே பொது உபயமாகினால் நீங்கள் பக்த அடியார்களாகிய நீங்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். எனவே இந்த ஒரு நாளைக்கு 6000 தடவை இந்த சஹஸ்ரநாம அர்ச்சனை அம்பாளுக்கு மிகவும் பிரித்திகரமான மிகவும் விசேஷமான ஒரு சஹஸ்ரநாம என்று சொன்னால் இது இந்த லலிதா சஹஸ்ரநாமம் தான். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நாங்கள் பாராயணம் செய்வதன் மூலமாக அம்பாளுடைய அருள் நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த வகையிலே எமது ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் தவறாது இந்த லட்சார்ச்சனை நிகழ்வை மிகவும் சிறப்பான முறையிலே வழிநடத்தி வருகின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர். அந்த வகையிலே இந்த அன்னையினுடைய ஆலயமானது இந்த லண்டன் ஸ்டோன்லி பதியிலே புதிதாக ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கு கோட்பாட்டோடு 95ஆம் ஆண்டு முதலாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு 1வது கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது 2007ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது 2024 அம்பாள் 3வது கும்பாபிஷேகத்திற்கான தயாராகும் நிலை. இப்பொழுது அதுக்கான திருப்பணி வேலையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது அம்பிகைக்கு பக்த அடியார்களால் அழகிய ஒரு ராஜகோபுரம் அமையத்தர வேண்டும் என்று அநேக அடியார்களும் முன்வந்து நின்றிருக்கின்றார்கள். இப்பொழுது ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு அழகான இந்த ஆலயத்திலே அம்பிகைக்கு ஒரு அழகிய ராஜகோபுரம் அமைய பெற வேண்டும் என்று பல அடியார்கள் தூர தேசத்திலே எல்லாம் இருந்து முன்வந்திருக்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தளத்திலே ஆகம முறைப்படி அழகிய சித்திரத்தோடு இந்த ராஜகோபுர திருப்பணி வேலைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான வேலையெல்லாம் நடைபெற்று வர்ண வேலைகள் சித்திர வேலைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இந்தியாவிலே இருந்தே சிற்ப ஆச்சாரியரெல்லாம் வருகை தந்து இந்த ராஜகோபுர திருப்பணிகளை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எமது ஆலய பரிபாலன சபையினர் முன்னின்று பக்தர்களுடைய அனுகிரகத்தோடு இந்த அம்பிகையினுடைய திருவருளோடு தான் இந்த ராஜகோபுரம் அமைய பெற்று வருகின்றது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற இருப்பதனால் பக்த அடியார்கள் இந்த திருப்பணி வேலைகளிலே நீங்களும் கைகோர்த்து அம்பிகையினுடைய திருவருள் கடாட்சத்தினை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எதிர்வரும் காலங்களிலே இன்னும் ஒரு சில நாட்களில் விநாயகர் சஷ்டி விரதம், அதனைத் தொடர்ந்து திருவம்பாவை உற்சவம், இப்படி ஒவ்வொரு மாதங்களிலேயும் வருகின்ற விசேஷ உற்சவங்கள், மாதாந்த சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி மற்றும் கார்த்திகை விரதம், பௌர்ணமி விரதம். இந்த பௌர்ணமி திதி நாளிலே அம்பிகைக்கு விசேஷ ஸ்ரீசக்கர பூஜை, நவாபரண பூஜை எல்லாம் நடைபெற்று அம்பிகை அன்று மாலை தங்கத்தேரிலே ஆரோகணித்து உள்வீதி பலம் பெறுகின்ற அழகிய பொன்னான காட்சி இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அம்பிகையினுடைய பல அடியார்கள் தூரதேசத்திலே இருந்து இந்த அம்பிகையை வழிபட்டு அதிகமான அடியவர்கள் வழிபட்டு அம்பாளை வேண்டுவதன் மூலம் அதிகமான நற்பலங்கள் அடியார்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே ஒவ்வொரு மாதத்திலேயும் இங்கே வருகின்ற விசேஷ உற்சவங்கள், சஹஸ்ரநாம அர்ச்சனைகள் எல்லாம் சிறப்பான முறையிலே, அதுவும் இந்த ஆலயத்திலே தான் நித்திய சஹஸ்ரநாமம் ஒவ்வொரு நாளும் மாலை சரியாக 6 மணி அளவிலே நித்திய சஹஸ்ரநாமம், அது லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுக்கு விசேஷமாக நடப்பதுண்டு. அதே போன்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்திலேயும் வருகின்ற அந்த உற்சவங்கள், பௌர்ணமிகள், விசேஷ உற்சவங்கள் மற்றும் ஆகஸ்ட் மாதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமம் விசேஷ ஆகுதியெல்லாம் இடம்பெற்று பல சிவாச்சாரியர்கள் இதிலே கலந்து கொண்டு இந்த சண்டி ஹோம நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற உற்சவம் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று பல அடியார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அம்பாளுடைய திருவருளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுதும் இந்த தொடர்ச்சியாக எமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற உற்சவ காலங்களிலே கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பேரருளை பெற்று பேரானந்த வாழ்வதோடு தொடர்ச்சியாக பக்த அடியார்கள் நீங்களும் வருகை தந்து பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு அம்பிகையினுடைய
திருவருளை பெற்றேகும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.